வானத்தை போல தொடருடைய இறுதி ஒளிபரப்பு அப்படிங்கிறது சீரியலில் இப்போ வரப்போகுது. ஸோ அதை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது ஒன்று வெளியாகி இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வானத்தை போல சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா வானத்தை போல அப்படிங்கிற ஒரு முக்கியமான தொடரானது ரொம்ப காலமாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5-2 வருஷம் கிட்டத்தட்ட ஒளிபரப்பாகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீரியலானது நிறைவு பகுதியை நோக்கி வரப்போகுது அப்படிங்கிற தகவலானது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. ஸோ அது என்ன காரணம், என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறத சன் டிவியில் பெரிய அளவில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சன் டிவியுடைய பிரபல தொடர்கள் நிறைவு பகுதியை நோக்கி போகுது. சில சீரியல்கள் முடிவடைஞ்சு புத்தம் புதிய சீரியல்களையும் சன் டிவி அவ்வப்பொழுது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் அவங்க மாற்றங்களாக பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தான் சீரியலில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வானத்தை போல சீரியல் ஆல்ரெடி இதோடைய கதைக்களம் அப்படிங்கிறத நிறைவு விட்டுட்டு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போதைக்கு சீரியலை கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போகணும், நல்ல பேர் வாங்கிடுச்சு சீரியல் அப்படிங்கிறதுனால இந்த சீரியலை இயக்குனர் ஏதோ ஒப்பேற்றி அப்படி இப்படி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு ரொம்ப போர் அடித்த ஒரு சீரியலாக மாறிடுச்சு. காரணம் அப்படிங்கிறது முன்ன அளவுக்கு கதைக்களம் இல்லை அப்படிங்கிறதும் இருக்கிற கதைக்களத்தை ஓவர் ரிப்பீட்டடாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் ரசிகர்கள் இந்த சீரியலை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியாகணும். இதுக்கப்புறம் இந்த சீரியலை ரசிகர்கள் எப்படி விரும்பி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதுக்கு மத்தியில் இதோடைய ரசிகர்கள் பல பேர் தயவு செய்து இந்த ஒரு சீரியலை நிறைவு பகுதி போட்டுட்டு புத்தம் புதியதாக சன் டிவியில் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரியலை ஒன்று லான்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சன் டிவியில் ஒளிபரப்பான சீரியல்களே அதிகமான சீரியல்களுடைய ஆர்டிஸ்ட்டை மாற்றின ஒரே சீரியல் வானத்தை போல தொடர் தான். முக்கியமாக இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரியலோட கதாநாயகன் கதாநாயகி இவங்க எல்லாருமே மாற்றப்பட்டது தான் இந்த சீரியலோட ஒரு பெரும் சோகம் அண்ட் பெரும் வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு சீரியலில் சைடு ரோல்லாம் மாற்றுறது ரொம்ப சாதாரண விஷயம். மெயின் ரோல் அண்ட் லீட் ரோல் மாற்றுறது பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம், அதாவது அந்த நடிகர்களுக்கு தவிர்க்க முடியாத காரணிகள் இப்படி இருக்கும்போது தான் ஸோ அவங்க விலகுவாங்க. ஆனால் இந்த ஒரு சீரியலில் ஆரம்ப காலகட்டத்திலே கதாநாயகனாக இருக்கட்டும் கதாநாயகியாக இருக்கட்டும் ஸோ லீட் ரோல் பண்ணக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே மாற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். ஸோ அப்போவுமே இந்த சீரியல் நிறைவு பகுதியை கொண்டு வந்து முடிப்பாங்க அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் அப்படி பண்ணாத சன் டிவி இப்போ இந்த சீரியலுக்கு ஒரு பெரும் டெஸ்ட் கொடுத்து இப்போ இந்த சீரியலை ஒரு நிறைவு பகுதியை கொண்டு வரதுக்கான அந்த பிளானிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஜூன் மாதம் இறுதி வாரத்தில் அல்லது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் இந்த சீரியல் முடிவடைய வாய்ப்புகள் இருப்பதாக அந்த தகவலானது வெளியாகி இருக்கு. காரணம் அப்படிங்கிறது அதுக்குள்ளார சன் டிவியில் அந்த புத்தம் புதிய சீரியல் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த புத்தம் புதிய சீரியல் யாருடையது அப்படியே இருக்கும் அப்படின்னா திருமுருகன் சாருடைய சீரியலாக தான் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்லாட் அப்படிங்கிறது திருமுருகன் சாருக்கு ஒரு பக்காவான ஸ்லாட்டு. இப்போ சன் டிவி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.